ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். இந்த இயர் நம்ம எல்லாருக்குமே சிறப்பாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கட்டும்ட்டு நான் காட் கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பீட் அண்ட் லவ் சீரீஸோட 26th and 27 எபிசோட பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயின் ரொம்ப அழகாகவே தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஹீரோயினோட காதல் எந்த மாதிரியானது, ஹீரோவையும் ஹீரோயினும் எப்பவுமே பிரிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்டான பதில் ஹீரோயின் கொடுத்துருப்பாங்க. அதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது ஹீரோயினோட பதில். அதை கேட்ட உடனே ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஹீரோயினை. ஹக் பண்ணிவிட்டு அவங்களால எதுவுமே பேச முடியல. அந்த இடத்துல வெறும் சைலன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்க கண்ணீர் மட்டும் தான் அங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்படி அவங்க அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க அந்த இயற்கையோடைய ஃபினாமினனை ஹீரோயின் ரசிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினை நம்ம ஹீரோ ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஈவினிங் ஆகிடுது. அவங்க இந்த கள்ளி கூப்பிட்டுருப்பாரு இல்லையா, ஒரு டின்னர் இருக்குது வாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டின்னருக்கு போகிறாங்க. அங்கே கள்ளி கேட்குறாரு, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா அப்படி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க தான் அங்கே கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா. கூடவே இனிமேட்டு நம்ம பசங்களாம் ஹார்ட் பிரேக்கோட தான் சுத்த போகிறாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. ஹீரோக்கு அங்கே அப்படியே ஜெலஸ் ஆகுது. அப்படியே அங்கே இருக்கவங்கலாம் ட்ரீட் அப்படி சொல்கிறாங்களா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, ஓகே இன்னைக்கு ட்ரீட்டு நான் தான் அப்படி சொல்லிட்டு அவர் பே பண்ணுறேன்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ சியர்ஸ் பண்ணுறாங்களா. பண்ணும்போது ஹீரோயின் கையோ ஹீரோ கையோ டச் ஆகிடுதா. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படியே சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரான்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அதுலேருந்து ஒன்று எடுத்து ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இப்படியே எல்லாரும் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த கை நோண்டிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ கை பிடிச்சிருவார்ல. ஸோ அதே மாதிரி கை நோண்டுறாங்களா. ஹீரோ கை பிடிச்சிட்டு எல்லாரும் இங்கே தனித்தனியாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் தனியாக அவங்க ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்காங்க. டின்னர் முடிஞ்சோடனே எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அப்போ பார்த்தா ஜோன் மழை பெய்யுது. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அங்கங்கே அம்ப்ரெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு அம்ப்ரெல்லா கிடையாது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வா நம்ம நடந்து போடலாம் அப்படின்னா. இப்படி மழை பெய்யுது, நம்ம எப்படி போக முடியும் அப்படி கேட்குறாங்க. அதுக்கு அவர் இல்லை, என்கிட்ட தான் கோட் இருக்கு, நான் ஒட்டியே இரு, நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் சொல்லிட்டு மூஞ்செல்லாம் மறைச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னை கடத்திட்டு எதோ போறியாடா அப்படி கேட்கும்போது, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கங்கே கொஞ்சம் அப்படி நனைஞ்சுதான் இருக்காங்க. ஹீரோ தலையெல்லாம் நல்லா நனைஞ்சிடுது. ஸோ அவர் குளிக்க போயிடுறாரா. அப்போ ஹீரோயின் அங்கே ஒரு ராக்கெட் செட் இருக்கு, அதை பார்க்குறாங்க. அது ஹீரோயின் இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த செட்டு தான் அவர் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல். அதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் குளிச்சுட்டு வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன பார்க்குற அப்படி கேட்டால், இல்லை இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான்னு கேட்குறாங்களா. 2 வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2வது வாட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். ஏன்னா என்கிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதனால நானே தனியாக உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன், ரொம்ப நாள் ஆச்சு அப்படி கேட்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, அந்த டைமில் நான் படுத்த படுக்கையில் இருந்தேன், என்னால் எழுந்து நடக்க முடியாது, என்னோட சாப்பாடை விட என்னோட மருந்து தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலையில் நீயும் இல்லை, உன்னையும் பிரிஞ்சு இருந்த டைம்னால நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதே ஒரு வேலையை தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாகவும் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோயின் அதையே பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ சொல்கிறாங்க, நான் நினச்சேன் ஃப்யூச்சரில் நமக்கு நிறைய டைம் இருக்கும் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறார், உனக்கு வேணா நம்ம இப்போ கூட பிரித்து போட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாமேன்றாங்களா. இல்லை நான் அதை சொல்ல வரல, நான் என் மனசு ஃபுல்லாக இப்போ ரெக்ரெட் தான் இருக்கும் கூட நான் இல்லைன்ட்டு அப்படி சொல்லும் போது ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நைஸாக கேட்குறாரு, தாமஸ் யாரு அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே டின்னரில் பேசி இருந்திருப்பாங்க போல தாமஸ் பற்றிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அவன் ஒரு பிரில்லியன்ட் பாய் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில், அவன் பார்க்க பாதி ஆஸ்திரேலியா பாதி ஃப்ரெஞ்சு சேர்ந்து இருக்க மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயினை திருப்பிட்டு, அப்போது உடனே நிறைய பேர் சைட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேனே, பின்னாடி தான் நிறைய பேர் சுற்றுறாங்க, நான் சொன்னேனே அப்படி சொல்லும்போது ஹீரோ அப்படியே க்ளோஸாக இப்போ நம்புகிறேன் அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வேணா இன்னைக்கு நைட் இங்கே தங்கிக்குவான்னு கேட்குறாங்களா. ஹீரோ இல்லை, நாளைக்கு நீ வீடு மாறுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ இன்னைக்கு நான் இங்கே தங்க வேண்டாம், அப்போ நான் கிளம்புவா அப்படி சொல்லும்போது ஹீரோ அப்படியே புல் பண்ணுறாரா. நீ ஏன் உன் மனசில் இருக்கதே பேச மாட்டுற அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் பேசும்போதெல்லாம் அப்படியே ஹீரோ ட்ரிகர் பண்ணுற மாதிரியே கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, நான் சோஃபாவில் படுக்கணுமா பெட்டில் படுத்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உன் இஷ்டம், நீ எங்கே வேணாலும் படுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. ஹீரோவை பிடிச்சி வச்சுட்டு, இவெல்லாம் வேலைக்காக மாட்டான், நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ ஒர்க் பண்ணி கிஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, என்ன இது
உனக்கு ஓகேயா, நீ டிசைட் பண்ணிட்டியா அப்படி கேட்குறாங்களா. அட போடா, நான் ஆல்ரெடி பெரிய பொண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிட்டு அன்று நடக்க வேண்டியது சகலமும் நன்றாக நடந்தது. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஹீரோயினை எழுந்து பார்க்கும்போது அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்து ஹீரோ தோச்சு வச்சிருக்காரு போல ரெடியா. ஸோ அவங்க அதை பார்த்துட்டு நைட்டு நடந்ததுல யோசிச்சுட்டு சிரிச்சுட்டு அப்படியே வராங்க. வந்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவரோட எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரா. அப்போ ஹீரோயின் வந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நல்லா தூங்குனியாமா அப்படின்னா, நல்லா தூங்குன அப்படி சொல்கிறாங்க. சரி, என்னைக்கு நீ வந்து மூவ் இன் பண்ண போகிற அப்படி கேட்குறாங்களா. எனக்கு இன்னும் 2 மாதம் வாடகை இருக்குது, ஸோ அதெல்லாம் முடிச்சு நான் 2 மாதம் கழிச்சு வர சொல்கிறாங்களா. உடனே ஹீரோ காசு அனுப்பிச்சி விட்டுறாரு ஹீரோயினுக்கு. எதுக்கு நீ இப்போ எனக்கு காசு அனுப்பிச்சு கேட்டா, இல்லை அந்த வீடை வந்து நீ எனக்கு சப்லெட் விட்டேன்னு நினச்சிக்கோ, இந்த காசு நீ அதுக்கு வச்சுக்கோ, இப்போ நீ இன்னைக்கே வரலாம்ல அப்படி கேட்குறாங்களா. வரேன் அப்படி சொல்லும் போது யாரும் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அசிஸ்டன்ட் டிரைவருமா. அவன் ஹீரோயினை பார்த்தோன்னே பாஸ் இவங்க அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். உடனே ஹீரோ வந்து கண்ணு காட்டுறாரு. உடனே அவர் அமைதியாயிட்டு, ஹாய் நான் தான் வந்து ஹீரோவோட டிரைவர் அசிஸ்டன்ட் ரெண்டுமே, என்னை வந்து நீங்கள் வெண்ணன்னு நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. என்ன சார் ஓவர் வீக்கெண்ட் பண்ணதுக்கு ஓவர் பேமெண்ட் ஏதாவது தருவீங்களா அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக தருவேன் அப்படி சொல்கிறாங்க. சரி நான் கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, எல்லாம் முடிவோடு தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து வெண் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் மட்டும் மேலே வந்துட்டு வீடு அரேஞ்ச் பண்ணுறாங்களா. அப்போ வந்து கேட்குறாங்க ஹீரோயின், என்ன உனக்கு அசிஸ்டன்ட் டிரைவர் என்னன்னு சொல்கிறாங்க, என்னதான் பண்ணுற நீ, எல்லா டீட்டெயில்ஸும் நீ எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படி சொல்கிறாங்களா. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீ நேத்தையில் கேட்டிருக்கணும் அப்படி சொல்லும்போது, அந்த டைம்லலாம் கேட்க முடியாது, இப்போ நீ சொல்லு என்னன்ட்டு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, வேலைக்கு சேரும் போது கொஞ்சம் ரொம்ப ரேராக தான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்டில் என்னை போட்டாங்க. அதுக்கு வந்துட்டு இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒர்க் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் நான் காஃபி ஷாப்பும் ஓப்பன் பண்ணேன். ஆனால் இந்த ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் சிவியர் ஆகும்போது நான் வந்து மாதத்தில் ஒரு தடவை அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு தடவை போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்னோட கண்டிஷன் தெரிஞ்சு அவங்க வந்துட்டு சரி உனக்காக வந்துட்டு ஒரு ஆள் வைக்கிறோம் சொல்லி வெண்ணெய் கொடுத்தாங்க. அவர் வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு ஹீரோனை கேட்டுக்கிறாங்க. இப்படி இவங்க வந்துட்டு எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க ஸ்கார்ஃப்லாம் எடுத்து வச்சுட்டாங்க போல். ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறாரு, இங்கே ஒரு ஸ்கார்ஃப் இருக்குது, இதையே இன்னும் எடுத்து வைக்கலன்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து அதை பிடிங்கிட்டு, அது ஒன்றும் ஸ்கார்ஃப் கிடையாது, அது என்னோட ட்ரெஸ் அப்படி சொல்கிறாங்க. என்னது இதுக்கு ஸ்லீவே கிடையாது, ஸ்லீவ்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்களா. ஸ்லீவ்ஸ் எல்லாம் கிடையாது, அது அப்படியே போடுறது தான் அப்படி சொல்கிறாங்க ஹீரோயின். அதுக்கு வந்துட்டு அப்படியா அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, என்னால் அதை இமேஜின் கூட பண்ணலை, கொஞ்சம் போட்டு காமிக்கிறியா அப்படி கேட்குறாங்களா. உடனே ஹீரோயின் அவரை வெளில தள்ளி விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வெளியில் வந்துட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஹீரோவோட கார் மாதிரியே ஒரு சின்ன கார் அங்கே இருக்குது, அதை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கும் போது அவங்க வந்து என்னோட ஃபோட்டோ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸாக ஒட்டி வச்சு நிறைய புக் இருக்குது. அதில் வந்து ஹீரோயினும் ஹீரோவும் எடுத்துகிட்டு இருந்த ஃபோட்டோ அது கூட அதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அதில் பக்கத்துலேயே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்துட்டு ஹீரோக்கு ரிலேட்டடான எல்லா திங்ஸும் அதில் தான் இருக்குது போல். ஹீரோ கையில் கட்டிகிட்டு இருந்த பேண்டு, அப்புறம் ஹீரோயின் சேர்ந்து எழுதிட்டு இருந்த ஹோம்ஒர்க்கு, இது எல்லாத்தையும் வந்துட்டு ஹீரோயின் சேஃபாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஹீரோ. அப்போ ஹீரோயின் கதவு திறந்து வராங்களா. பார்த்தா அவங்க அந்த ஸ்கர்ட் போட்டுட்டு அழகாக வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ கிட்ட வந்துட்டு, உண்மையை சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை நீ எப்போல்லாம் போடுவா அப்படி கேட்குறாங்களா. நான் வந்துட்டு ஹேண்ட்ஸமான பாய்ஸ் வரும்போது மட்டும் தான் போடுவேன் அப்படி சொல்கிறாங்களா. அவள் அப்படியே ஹீரோ இன்னும் கிட்ட வந்துட்டு, அந்த ஹேண்ட்ஸமான பாய்ஸில் நானும் ஒருத்தர் இருப்பேனா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் சிரிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ வந்து கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வர்றாரா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, கீழே நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படி சொல்லும்போது, இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரா. நீ வந்துட்டு காஃபி ஷாப் போயிடு, நான் வந்துட்டு உனக்கு திருப்பி கால் பண்ணுறேன், அப்போ வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு இவங்க இங்கே வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல். அதுக்கப்புறம் தான் வெண்ணை கால் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா வெண்ணை கூட இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்துட்டு கதவு தட்டுறாரா. இவர் அப்போ தான் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு வந்து கதவு திறக்கும் போது, ஏன்டா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லை, அதனால ஒருவேளை நிறைய திங்ஸ் இருக்கும் போல் பேக் பண்ணுறதுக்கு, அதனால தான் 2 ஆளாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சொன்னோன்னே அவர் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, ஆமாம்மா நிறைய தான் இருக்குது, வாங்க எடுத்துக்கோங்கன்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. பின்னாடியே வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, எப்படி வெக்கமே இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்கான் பாரு, எப்படி தான் இவன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறா தெரியல அப்படி சொல்லி ஹீரோவை பார்த்தா ஹீரோ அங்கே அசட்டு வளைஞ்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்படியே கிளம்பி ஹீரோயின் 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டே இருக்கும்போது பார்த்தா அங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, ஜியாங் மூ என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னது ஜியாங் மூவா அப்படின்னு சொல்லி அவர் கை கொத்திட்டு இருக்காங்களா. அதை காமிக்கிறாங்களா. உடனே அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, பாஸ் லேடி அப்படி சொல்லு அப்படி சொன்னேனே, ஓகே பாஸ் அப்படி சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் காஃபி ஷாப்புக்குள்ளே போகிறாங்களா. அப்போ வந்து அக்கௌண்ட் புக் எடுத்து கொடுத்துட்டு, இந்தப்பா இது இனிமேட்டு உன் கையில் அப்படி சொல்லிட்டு
ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்கு என் கிட்ட கொடுக்குற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இது உன்னோட கடை தானே, அதனால தான் உன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. என்னது என்னோட கடையா? இல்லையே அப்படின்னு சொன்னா, இல்லை உனக்காக தான் இந்த கடையை நான் ஓப்பன் பண்ண, வேறு எதுக்கு இவ்வளோ சிரமப்பட்டு நான் இதை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கடை கிடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் ஊருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு உனக்காக ஒரு காஃபி ஷாப் வைக்கணும் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ஒரு நல்ல இடமும் கிடச்சிது. அதுக்கப்புறம் இதுக்கு டிசைனிங் பண்ண ஃபாண்ட் கூட நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரா. அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது அவங்க ஆஃபீஸ்லேருந்து தான். அவங்க வந்து உடனே வாங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு பிஸ்னஸ் ட்ரிப் கூப்பிட்றாங்க போல். உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க, நீ முதல்ல என்னோட கிளம்பி நீ வீட்டுக்கு போயிடு, நான் வந்துட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் வெண்ணோட கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அப்போ வெண் கேட்குறாரு, உங்கள் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. குழந்தையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை உங்கள் குழந்தை தான், நீங்கள் அப்ராட்ல இருந்தீங்களா, உங்கள் கூட திரும்பி வரலையா அப்படி சொல்லும்போது அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஓ இவன் கதை கட்டி விட்டுருக்கானா அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு ஜின் வந்து எங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட அப்படி கேட்குறாங்களா. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவ்வளோலாம் சொன்னதில்லை, ஒரு தடவை டின்னரில் மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப பிக்கி ஈட்டரான், ரொம்ப கோவருமா, ரொம்ப தூங்கு மூஞ்சியா அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி தான் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, ஏன்டா பொண்ணும் நான் தான் பொண்டாட்டியும் நான் தானா, 2 பேருக்கும் நான் என்ன டபுள் ரோல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பற்றி அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்களா. நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை ரிப்ளை பண்ணிடுறாரு. ஹீரோயினும் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரி எடுத்து போல அப்போ தான் வந்து ஹீரோ வராரு. வந்துட்டு ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உம்மை கொடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோயின் எழுந்துட்டு, என்னடா பண்ணுற அப்படின்னா, இல்லை யாரோ சொன்னாங்க ஒரு குழந்தை வந்து இங்கே கோமா இருக்குன்ட்டு, அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. உடனே ஹீரோயினுக்கு ப்ளஷிங் ஆகிடுதா. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ முன்னாடிலாம் இப்படி கிடையாது, இப்போ மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடந்துக்கிற அப்படி கேட்டா. அப்போ நீ சின்ன பொண்ணு இப்படிலாம் நடக்கக்கூடாது இல்லை அப்படி சொன்னால், என்னோட அப்பா மாதிரி பேசாதடா அப்படி சொல்கிறாங்க. அப்புறமா 2 பேரும் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்களா. அப்படியே அந்த நாள் போகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மிஸ் பண்ணுற ஃபீல் வந்துச்சுன்ட்டு அவங்க காலேஜுக்கு போகிறாங்க. ஹீரோ படிச்சுட்டு இருக்க யூனிவர்சிட்டிக்கு. அங்கே போயிட்டு ஹீரோக்கு இருக்க கிளாஸ் தேடி போய் கண்டுபிடிச்சா அவர் வந்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒரு பொண்ணு வரா. வந்துட்டு, சீனியர் உங்களுக்காக தான் இந்த காஃபி வாங்கிட்டு வந்திருக்கோம், ரொம்ப நேரம் க்யூவில் நின்று வாங்கினேன், இந்தாங்க குடிங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவர் குடிக்காம எதிர்க்க இருக்க பையன் கிட்ட தான் கொடுத்துறாரு. இதை வந்து ஹீரோயின் நின்றுட்டு அப்படியே ஜெலசியோட பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ டக்குன்னு திரும்பி பார்த்த ஹீரோக்கு வந்து ஹீரோயின் அங்கேருந்து போகிறது தெரியுது. உடனே இவங்க ஓடி வந்துட்டு, ஹீரோ எதுக்குமா ஓடுற அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் திடீர்னு கோவமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க கோவமாவே, ஆமாம் நான் வந்து இன்டர்ன்லேருந்து இப்போது பெர்மனெண்ட் ஆகிட்டேன், என்ன இப்போ நிறைய காசு வரும் எனக்கு, இதுதான் குட் நியூஸ் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ இல்லை, எங்கள் ஆஃபர் லெட்டர் காமி அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்க உடனே கிட்ட வந்துட்டு, என்னை ஹக் பண்ணாதான் நான் ஆஃபர் லெட்டர் காமிப்பேன் அப்படி சொல்கிறாங்க. நீ எங்கே நின்றுட்டுருக்குன்னு உனக்கு தெரியுதா, இங்கே வந்து ஹக் கேட்குற அப்படின்னா, ஏன் அவங்க காலேஜில் வந்து டேட்டிங்க்கு ரூல்ஸ் அகேன்ஸ்டாக இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த உள்ளே இருக்காங்க இல்லையா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வரும்போது ஹீரோயினை ஒன்றா பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு, என்ன இது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் லைட்டாக தள்ளி போகிறாங்களா. அப்போ ஹீரோ இழுத்து வச்சுட்டு, ஆமாம்மா இது என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான், சும்மா என்னை வந்துட்டு இது சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தா அப்படி சொன்னோன்னே அந்த பசங்களுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து லைட்டாக ஜெலஸ் வருது போல். அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் கேட்குறாங்க, அந்த சின்ன முடி வச்சிருக்காளே அவளுக்கு என்ன உன் மேலே ஆசையா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க சும்மா என்கிட்ட டவுட் கேட்க தான் வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி ஒரு காஃபி ஷாப் தான் வச்சுருக்கேன், நான் ஏன் இன்னொருத்தவங்க கிட்டேருந்து காஃபி வாங்கி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஹலோ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறாரு, எங்கள் காலேஜில் இந்த மாதிரி டேட்டிங்க்கெலாம் அகேன்ஸ்ட் ரூல்ஸ் கிடையாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வா நான் ஒருத்தவங்க கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் அப்படி சொல்கிறாங்களா. எதுக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்தால் தான் உனக்கு தெரியும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இவரை இறங்கிட்டு காரை வந்து பார்க் பண்ண போகிறாரு. அப்போ போயிட்டு ஏதோ ஒரு வண்டிக்கு முன்னாடி நின்றுட்டாரு போல். ஸோ நீ போ, நான் வந்து இந்த இஷ்யூ என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோனை அனுப்பி வச்சுட்டு ஹீரோ வராரு. அங்கே வந்து ஒரு லேடி கத்திட்டு இருக்காங்க, இங்கே ரிவர்ஸ் பார்க்கிங்கில் என்னை வந்து ரிவர்ஸ் பண்ண விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உடனே வந்து ஹீரோ சொல்கிறாரு, நீ இந்த கார் எடுத்துகிட்டு வேறு ஸ்பாட்டில் ரிவர்ஸ் பண்ணி பார்க் பண்ணிக்கோ, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே போய் உட்கார போகிறாரா. அப்போ தான் நினைக்கிறாரா, அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக காரை ஓட்டலையாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாரு போல். அவருக்கு பதட்டமாக இருக்குது, ஸ்டீரிங் வீல் தொடவே பயமாக இருக்குது. ஆனால் ஒரு வழியாக ஏதோ ரிவர்ஸ் கீர் போட்டு எடுத்துகிட்டு போய் பார்க்கும் பண்ணிட்டாரு. இதுக்கு நடுவில் ஹீரோயின் வந்து மேலே ரெஸ்டாரண்ட் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஒரு ப்ரைவேட் ரூம் தான் புக் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் என்னன்னு பார்த்தா அங்கே சன்ல உட்காந்துட்டு இருக்காரு. ஹே மோமோ நீ தானா, எப்போ அவனை பார்த்தீங்க, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாங்களா. என்ன நீ வளர ரொம்ப அழகாயிட்டே போகிற அப்படி சொல்லி ஹக் பண்ணுற மாதிரி வராரா. உடனே அவள் கை பிடிச்சிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணிக்கிறாங்க. உள்ளேருந்து அந்த பெருசும் வராரு. யார்கிட்ட நான் சேட் பண்ணிட்டு இருக்கேன்னு திரும்பினா ஹீரோயின் நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவளை சுற்றி விட்டு பார்க்குறாங்க. என்னமோ இப்படி வளர்ந்து
வந்துட்டு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்களா. இதுக்கு பின்னாடி ஹீரோவும் வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றாயிட்டோம் சொல்லிட்டு அவங்கள காமிக்கிறாங்க. அப்போ அந்த சன்லைட் அப்புறம் அந்த பெருசு 2 பேர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. டே எப்போடா இதெல்லாம் நடந்துச்சு, ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலை அப்படி சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் பற்றியாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பெருசு வந்து ஹீரோவோடய சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டி சேர்ந்து படிச்சிருக்காரு போல். படித்து முடிச்சு ஒரு டிகிரியும் வாங்கிட்டாராம். இப்போ வந்து ஹீரோவோட ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்துட்டு டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். இப்படியே என்னோட லைஃப் நல்லா போதுமா அப்படின்ட்டு மூமு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு பார்ட்னர் தான் கிடைக்கவே இல்லை, ஏதோ ஒரு பார்ட்னர் இருந்தால் நீயும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு மூமு சொல்கிறாங்க ஓகே நான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சன்லையோட கதை சொல்கிறாங்க. சன்லைட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க இருந்த ஊரில் தான் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்களாம். அப்புறம் இவங்க 2 பேரும் மிஸ் பண்ணனால கிளம்பி சைனாக்கே வந்துட்டாராம். சைனாக்கு வந்த உடனே இவரோட ஃபேக்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ட்ரிக்கு வெளியில் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி நல்லா சேல் பண்ணி அப்புறம் அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற கேஃபிடேரியாலே பிட் பண்ணி அங்கே கேஃபிடேரியா ஆர்டரும் வாங்கிட்டாரு போல். இப்போ அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாராம். ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. உடனே அதை ஜின் வாங்கிடுறாரு. வாங்கிட்டு நானே வச்சுக்கிறேன்டா அப்படி சொன்னால் அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க கொடுங்க நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்ட்டு. அதை பார்த்தா அது ஹீரோட பேரில் இருக்குது. அந்த விசிட்டிங் கார்டு அவரதே கிடையாதான், அது வந்து ஹீரோட விசிட்டிங் கார்டா. இப்படியே வந்து இவங்க எல்லாரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் நினைக்கிறாங்க இவங்கெல்லாம் பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால தான் ஹீரோவுடைய துயர டைமில் கூட இவங்க இருந்திருக்காங்க. இவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரியும். அதனால இவங்க கூட தான் அவர் உண்மையாக இருக்காரு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க. அப்போ சன்லாம் ஹீரோவை கூப்பிட்டுட்டு ஸ்மோக் பண்ணலாம் வாடா சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் ஸ்மோக்கிங்லாம் குவிட் பண்ணிட்டேன்டா அப்படின்றாங்களா. என்னடா ஏதோ குழந்தைகிலேருந்து எதாவது ட்ரை பண்ணுறியா, திடீர்னு குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமாம் நீங்கள் 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா, இல்லை நாங்கள் 2 months ஆயிடுச்சு அப்படி சொல்லலாம். ஏன்னா 2 மாதமா, அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோலாம் மீட் பண்ணியிருப்போம், ஒரு வார்த்தை கூட சொல்லலையேடானா, என் வாழ்க்கையில் நடக்கிற ஒன்னொன்னுத்தையும் உனக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. அதுக்கு சன்ல கேட்குறாரு, அன்றைக்கி ஒரு நாள் நியூ இயருக்கு விஷ் பண்ணுறதுக்காக உனக்கு கால் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வர சொல்லும் போது ஒரு பொண்ணு பேசினாரு, அது மூமு தானே அப்படின்னு கேட்குறாங்களா. ஆமாம் அவள் தான். அப்போ அந்த டைமில் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களாடானா. இல்லை அந்த டைமில் நாங்கள் இன்னும் ரீகன்சிலே ஆகலை அப்படி சொல்கிறாங்க. சரி அதுக்கு தான் இப்போல்லாம் வந்து நான் ரீசெண்டாக வெளில கூப்பிடும் போது என்னவோ உன்னோட சீட்டு கீழே ஃபயர் கிராக்கர்ஸ் வச்ச மாதிரி குடுகுன்னு ஓடிட்டே இருக்கியா, மறுபடியும் போயிட்டு மூமு பார்க்கணுன்ட்டு அப்படி சொல்லும்போது ஆமாடா. என்னடா ஆமான்றேன்னா, நாங்கள் ஹனிமூன் ஃபேஸில் இருக்கோம்டா அப்படி சொல்கிறாரா. அதுக்கு அவரில் உங்களுக்கு மட்டும்தான்டா வருஷ கணக்கு ஹனிமூன் ஃபேஸாகவே இருக்குது அப்படின்னா, ஆமாம் அதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ சன்லைக்கு எதோ தோணிட்டு இப்போ இப்போ நான் உங்கள் கல்யாணத்துக்கு 2 gift கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரா. அதுக்கு அவர் சொல்கிறாரு 3, 4, 5 நீ எவ்வளோ கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன்டா அப்படின்னு அவர் வெக்கலவா சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு 3 yearsலாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நான் நினச்சேன் கொஞ்சமாக அப்படியே நான் மறந்துடுவேன்ட்டு. ஆனால் என்னால் மறக்கவே முடியல. இது எல்லாத்தையும் விட நான் ஒரு இடத்துல ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். அது எப்போ தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது, ஒரு நாள் ஏர்போர்ட்டில் நான் போயிட்டே இருந்தேன்னா திடீர்னு என்னோட லக்கேஜ் நான் அப்படியே விட்டுட்டேன். என்னோட ஹேண்ட்பேக்கும் நான் விட்டுட்டேன். ஹேண்ட்பேக்கில் தான் வந்து நீ கொடுத்த கீ செயின் இருந்துச்சு. ஆனால் அதுவும் போயிடுச்சா, எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் அழுதுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இந்த க்ளீனிங் லேடி தான் வந்து தேடி கொடுத்தாங்க. அந்த டைம் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ தட்டி கொடுத்து சொல்கிறாரு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, இப்போயாவது உனக்கு புரியுது நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாரி, இப்போ நான் உனக்கு அது எப்படி ரீபே பண்ணுறது அப்படி கேட்குறாங்களா. இப்படி வேணால் ரீபே பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு ஒரு குரல், என்னடா நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம லீ ஸ்பான்சர் பாய். அவர் பார்த்தீங்களா ஆளே மாறிட்டாரு. அவர் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படா நீங்கள் 2 பேரும் ஒன்றா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பார்த்தோன்னே ஹீரோனுக்கு திடீர்னு வெக்க வந்துட்டு அப்படியே ஹீரோ ஒர்க் பண்ணிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ கூட அந்த லீக்கு வந்து ஹீரோ பண்ணுற அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடுலாம் நாக்கே செத்து போச்சுடா, நீ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஜின் கிட்ட சொல்கிறாரு. அவர் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு ஹீரோயின் பக்கத்துலேயே போய் உட்காந்துட்டு இருக்காங்களா. நினச்சேன் எதுக்கு இந்த பையன் எப்போவுமே சைனா வரணும்னு சொல்லிட்டு இருந்தான்ட்டு இப்போதான் எனக்கு புரியுது அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. வந்து லின் கிட்ட சொல்கிறார், நான் கண்டிப்பாக சைனா போய் ஆகணும் அப்படி சொல்கிறாரா. அதுக்கு லின் சொல்கிறாரு, நான் உனக்கு அந்த ரேசிங் கேர் கொடுத்தனால தான் உன் காலே தப்பிச்சுது, இல்லைனா இன்னத்துக்கு உனக்கு காலே இருக்காதுடா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு சொல்ல உனவே நான் எடுத்துக்கூடா அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கிடையாதுடா, இந்த கஷ்டத்தில் நீ ஏன் இப்போ சைனா போகணும்னு அடம் பிடிக்கிற, இல்லை என் வாழ்க்கை அங்கே தான் இருக்குது நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் போய்ட்றாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி சைனாக்கும் வந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ மறுபடியும் மீட் பண்ண வராரா. என்னப்பா உனக்கு உடம்பு பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு கேட்கும்போது, நேற்று வந்து ½ an hour நடந்து தெரியுமா அப்படி சொல்லினே லின்ஸ் இருக்கிறாரு. அப்போ வந்து நான் உனக்கு பண்ண ஹெல்ப்னால தான்டா நீ உயிரோடு இருக்க அப்படின்னு அவர் சொல்லும்போது, இப்போ என்னடா வேணும் உனக்கு, நான் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு இப்போ ஒரு ரேஸ் பண்ணணும்டா, உன் கூட தான் ரேஸ் பண்ணணும், உன்னை ஜெயிக்கணும்டா,
ஆனால் இப்போ இருக்க நீ ஹெல்த் கண்டிஷனை பார்த்தா நீ ஆல்மோஸ்ட் ரேசிங்கை விட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேனே அப்படின்னும் போது ஆமாடா கரெக்டு தான், நான் ரேசிங்கே இனிமேட்டு பண்ண போகிறது இல்லை அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ நீ என்ன தான் டிசைட் பண்ணியிருக்க பண்ணலான்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்போ ரேசிங் பண்ணாதனால நான் எனக்கு கார் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதனால் அதை பற்றி படிக்கலாம்னு நினைக்கிறேன் காலேஜ் சேர்ந்து அப்படி சொன்னோன்னே சரி ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்னோட கிளப்பில் வந்து உனக்காக ஒரு பிளேஸை நான் செக்யூர் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து என்னோட டீம்மேட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடு, அவங்க வந்துட்டு ரேசிங்கில் சக்ஸஸ் ஆகட்டும் அப்படி சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆக்சுவலாக ஹீரோவும் லின்னும் வந்து பார்ட்னர்ஸ் போல் அந்த கிளப்புக்கு. இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் கிட்ட உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இங்கே வேலை இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு நான் இவன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இவனை தொல்லை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் இது உன்னோட வீடு தானேடான்ட்டு ஜின் சொல்கிறாரா. அப்போ தான் சொல்கிறாங்க இது வந்து கம்பெனி கொடுத்த வீடு, ஸோ இந்த குவார்ட்டர்ஸில் வந்துட்டு நான் எப்போல்லாம் பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணுறேனோ அப்போல்லாம் இங்கே தான் வந்து இவனுக்கு தொல்லை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடா நீ தொல்லை தான் கொடுக்குற அப்படின்ட்டு ஜின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அப்போ கிளம்புடா வீட்டு அப்படி சொல்லும்போது அப்போ நீ என்னோட ஃப்ரைட் ரைஸை திருப்பி கூடுறான்னு கேட்டால் இல்லை வேணாம் இங்கே இருந்துக்கோ அப்படின்ட்டு லின்னு சொல்கிறாரு. சரி சொல்லு இப்போ எதுக்கு நீ வந்திருக்க அப்படி கேட்கும் முதலின்னு சொல்கிறாரு, நீ மறுபடியும் ரேசிங்க்கு வரணும், என்னோட டீமில் ஒரு ஆள் வேணும், நீ கண்டிப்பாக வந்து நீ ரேஸ் பண்ணனா எனக்காக நல்லா இருக்கும், நான் உனக்கு பண்ண ஹெல்ப்காக நீ திருப்பி இது பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ ஒரு மாதிரி இருக்காரா. அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க உன்னால் முடியும் நீ ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ வந்து ஹீரோ யோசிக்கிறாரு. அப்படியே நைட் ஆகிடுதா, அவர் வந்து ஷவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாத் டப்பில் குளிச்சுட்டு இருக்காரா. அப்போ அதை யாரோ ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். எடுத்துகிட்டு இந்த மாதிரியோட ஒரு ஃபோட்டோ என்கிட்டே இருக்குது, நீ மரியாதையாக நான் கேட்குற கேள்விக்கெலாம் நீ பதில் சொல்லணும், அதுவும் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னு கேட்குறாங்களா. என்னன்னு கேளு அப்படின்னா, நீ வந்துட்டு இந்த 6 வருஷத்தில் வேறு எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து சைனா வந்தேன், அப்புறம் என் ஊரில் இருந்தேன், இன்பிட்வீன் எங்கே போனேன், நான் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட்காக அப்ராடில் இருந்தேன், அப்ராடில் உன் கூட யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்களா. சன்லைட் இருந்தான். வெயிட் பண்ணு, நீ சன்லைட் கிட்ட பேசினியா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு ஆனால் நான் சன்லைட் கிட்ட பேசினேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவன் தான் ஏதோ உளறிருப்பா அப்படி சொல்லிட்டு எங்கள் கூடலாம் வேறு யாரும் இல்லை அப்படி சொல்கிறாங்களா. இந்த ஃபோட்டோ வச்சுருக்கா மரியாதையாக சொல்லு அப்படின்னா ஹீரோ அப்படியே ஹெசிடேட் பண்ணுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்து வராங்களா. வந்து பார்த்தா 2 பேருமே வீட்டில் ஆளை காணும். என்னன்னு பார்த்தா அது காஃபி மேக்கரில் வந்து ஃபோட்டோ எழுதி ஒட்டியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் வெளில பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிறதுக்காக போகிறோம் அப்படி சொல்லிட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்காரு. அதை பார்த்து ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணி லின்னையும் ஹீரோவையும் காமிக்கிறாங்களா. 2 பேரும் அப்படியே மாஃபியா கேங்ஸ்டர் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா கிராசரி ஷாப்புக்கு தான். அவங்கள தள்ளி விட்டு பின்னாடி வந்தவங்களா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து லின் கேட்குறாரு, கிராசரி மார்க்கெட்டில் என்னடா இப்படி தான் இருக்குமானா. எல்லா டைமும் இருக்காதுடா, என்னைக்காவது ஒரு டைம் தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்காரு போல். ஒவ்வொரு கடையில் போயிட்டு தக்காளி கூட மோந்து பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. அந்த அளவு ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்கிட்டு இருக்காரா. இவன் தான் பின்னாடி லின்னு, டே என்னடா பண்ணுற, ஏன்டா என்ன எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கடையாக போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கு பேலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தா என்ன வாங்கணும் சொல்லி டிசைட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஐயோ நான் போக் மறந்துட்டேன்டா, ஐயோ நான் எக்கு மறந்துட்டாடா அப்படின்ட்டு ஒரு கடையாக போய் எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் வாங்கிட்டு 2 பேரும் வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போவும் சும்மா வீட்டில் ஹீரோ அவர் வந்து உருளைக்கிழங்கு வாங்கியாச்சா, ஆனியன் வாங்கியாச்சா, தக்காளி வாங்கியாச்சா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் எல்லாமே வாங்கிட்டுண்டா அப்படின்ட்டு நின்று சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு இடத்துல நின்றுறான். உடனே ஜென் திரும்பி பார்த்துட்டு என்னடா வா போடலாம், டைம் ஆச்சு அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும் அப்படி சொல்கிறாங்களா. என்னடா நீ ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வித்தியாசமா எப்படிரா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரா. ஏண்டா நீ ஏதாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு முடிவு ஏதாவது எடுத்திருக்கியா என்ன அப்படி சொன்னோன்னே ஹீரோ அப்படியே வெக்கப்பட்டு அப்படின்னு நிற்கிறாரு. இந்த சீனோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்காக ஒரு போனஸ் கிளிப். ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவங்க பேக்கை மிஸ் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து வந்து இந்த கீ செயின் ஹீரோயினோட பேர் போட்டு இரவுக்கும் பகலுக்கும் ஏங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கீ செயினை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்க கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தா ஹீரோ பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. அவங்க கிளம்புறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கல்ல. உடனே இவர் போய் தேடி அந்த கீ செயின் எடுத்து கொடுத்துட்றாரு. அதை கிடச்ச உடனே ஹீரோயின் பார்க்கணுமே அப்படியே சின்ன குழந்தை அழுகிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்ப சேடாக ஹீரோவும் போயிடுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த டைம் போல் வெக்கேஷனுக்கு ஹீரோயின் வந்து மன்ஷிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்த சீன்ஸ் போல் அதை தான் இப்போ நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் சேர்ந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் பெருசாக என்ன கதை இருக்க போது பார்த்தா பட் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி நாளைக்கு வர வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.